Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 3.6ல 4th sum. Determine the number of positive and negative roots. ஸோ இதுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம p of xன்னு எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ சைன் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ ஒரு சைன் சேஞ்ச் மட்டும்தான். இது ரெண்டும் மைனஸில் இருக்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ சைன் சேஞ்சோ அவ்வளோ பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். ஒரு சைன் சேஞ்சுங்கிறனால ஒரு பாசிட்டிவ் ரூட் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம p ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது p ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் பவர் ஆட் நம்பர் இருந்தால் அதோட சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 9ங்கிற ஆட் நம்பர் இருக்கனால இது மைனஸ் எக்ஸ் பவர் 9ஆக மாறும். ஈவன் பவரை வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஸோ 5x பவர் 8 இது ஆட் பவருங்கிறனால மறுபடியும் சைன் சேஞ்ச் ஆகி இது ப்ளஸ் 14x பவர் 7 ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். ஸோ இதுலேயுமே இங்கே ஒரு இடத்துல சைன் சேஞ்ச் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸும் ஒன்று தான். ஸோ ஒரு பாசிட்டிவ் ரூட் ஒரு நெகட்டிவ் ரூட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு இருக்குது.